ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் நம்ம லீயோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்கள பார்க்கலான்னு சொல்லி ஹீரோ போகும்போது அவங்களோட வீட்டையே அடித்து நொறுக்கி வச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் கொலகாரனோட அம்மா அப்படின்ற மாதிரி மனசாட்சியே இல்லாமல் அங்கே இருக்க செவர்லலாம் பார்த்தீங்கன்னா எழுதி வச்சிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்த கோவத்தில் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே அப்படியே அழிச்சிக்கிட்டு இருந்திருப்பான். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம ஹீரோ நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பான். அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேன்சிக்கு ஓடி வந்து டே என்னடா பண்ணிட்டு இருக்க, எந்திரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை எழுப்ப ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. ஆனால் அவன் சுத்தமாக எந்திரிக்கவே இல்லை. நல்லா போதையை போட்ட மாதிரி படுத்துட்டு இருப்பானா. அந்த நேரத்தில் அவர் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லும்போது அவன் டக்குன்னு எந்திரிச்சிடறான். அந்த பிளாக் கலர் காரை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருக்குடா அப்படின்னு சொன்ன உடனே அண்டர்டேக்கர் மாதிரி எந்திரிச்சு நிற்கிறான். ஸோ இப்போ அந்த கேஸில் இவங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளாக் கலர் காரை ஸ்டார்டிங்கில் ஓட்டம் நல்ல அந்த மின்ன அது வந்து ரொம்பவே காஸ்ட்லியான ஒரு காரு. அந்த மாதிரியான கார் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக எவனுமே வாங்க மாட்டான். அப்படி வாங்கியிருந்தானா அவனுடைய பேர் என்ன, இல்லை அவன் எங்கே இருக்கான் அப்படின்ற விஷயம் எல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்சிடும்ல. ஸோ அதனால இந்த சந்தையில் திருடுவானுங்கள ஒரு சில பேர் கார் எல்லாத்தையுமே பிளாக் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான இல்லீகல் கார் தான் வாங்குவாங்க. அப்படி காரை திருடக்கூடிய ஒரு திருடன் தான் இப்போ இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அவன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சலூனில் தான் இருக்கான். அந்த நேரத்தில் முடியை வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடியவங்க வாஷ் பண்ணலான்னு பார்க்குறாங்களா. அப்போ அவன் என்னடா இதுக்கே இவ்வளோ முடி கொட்டிருச்சு அப்படின்னு சொல்லும்போது, சார் அங்கே இருந்தால் தானே சார் கொட்டும். எனக்கு அங்கே இருக்குதுடா, இதுக்கு மேலே ஒரு மயிர் போனாலும் சரி உயிர் போயிடும் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்கான். இவனடா மயிருக்கு இவ்வளோ சண்டை போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க கிட்ட போயிட்டு, என்ன தம்பி 4 மசருக்கே இப்படி பேசுற, வா நம்ம ஜெயிலுக்கு போய் உன்னை மொட்டை அடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லும்போது அவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பதறிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். ஐயோ போலீஸா அப்படின்னு சொல்லிட்டு மண்டையெல்லாம் நொறையா இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா அவன் பாட்டுக்கு சலூன்லேருந்து ஓடிட்டு இருக்கானா. இருந்தாலும் இவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் மேன்சிக்கும் பார்த்தீங்கன்னா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. எப்படியோ ஒரு கட்டத்துக்கு மேலே அவனை தள்ளிலாம் விட்டு கடைசியில் வந்து அவனை பிடிச்சிட்டானுங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய உண்மையெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய மண்டையில் இருக்கக்கூடிய மயிரை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தடவிட்டே இருக்காங்க. அப்போ தான் அவன் வந்து சொல்லுவான், அந்த முடியெல்லாம் கொட்டி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, என் மொட்டை குட்டியில் அழகு குட்டியில் என் வழுக்க குட்டி எல்லாத்தையுமே சொல்லுங்க பார்ப்போம், உங்களுக்கு இந்த கார் திருடுல எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது, சார் நான் உங்ககிட்ட ஓப்பனாக உண்மையை சொல்லிடுறேன் சார், ஒரு காலத்தில் நான் அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனால் இப்போ நான்லாம் எதுவுமே பண்ணல சார். ஏன்னா எவனும் என்ன பண்ண விடல சார். தொழிலெலாம் ரொம்ப டைட்டாக போகுது. அங்கே இன்னும் நிறைய பேர் பண்ணுறானுங்க. அவனுங்களுக்குலாம் போலீஸ் கூடவே லிங்க் இருக்குது சார். அவங்களாலாம் ஈஸியாக எல்லாத்தையுமே திருடி விற்க முடியும். நான் அப்படியா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு பேசும்போது, சரிடா யார் இப்போ அந்த மாதிரிலாம் காரை திருடுறது அப்படின்னு கேட்கும்போது, சார் அது மன்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சார், அவன்கிட்ட தான் சார் எல்லாமே இருக்குது. எல்லா காரையுமே அவன் தான் சார் திருடுவான். அதுவும் இல்லாமல் அவன் போலீஸ்கிட்டே எல்லாத்தையுமே விற்பான் சார். அவனுக்கும் போலீஸ்க்கும் ஒரு நல்ல பழக்கம் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது, இது மூலமாக இவங்களுக்கும் நிறைய விஷயம் தெரிய வருது. அப்படின்னா அந்த பிளாக் கலர் காரையும் அந்த மங்கி தான் திருடி இருக்கான். அவன் மேபி கொலகாரனுக்கிட்ட அது கொடுத்து அது மூலமாக அந்த ஆஃபீஸரை கொலை பண்ணியிருந்திருக்கலாம். இல்லை அப்படின்னா அவனே அந்த காரை எடுத்துகிட்டு வந்துட்டு அவனை கொலை பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ இந்த 2 பாசிபிலிட்டிஸில் ஏதாவது ஒன்று தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ எப்படி பார்த்தாலும் அந்த மங்கின்றவனை பிடிச்சா மட்டும்தான் இந்த கேஸ்லேருந்து இவங்க அடுத்த கட்டத்துக்கே போக முடியும். ஸோ அதனால இப்போ எல்லாருமே ஆஃபீஸ் ரூமில் உட்காந்துக்கிட்டு இதை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்களா. அந்த நேரத்தில் அந்த இன்னொரு டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் யாங் வேற உள்ள வந்துட்டு இவங்கெல்லாம் என்ன பேசுகிறாங்க அப்படின்றத சும்மா பேச்சு போட்டுகிட்டே கேட்க வரான். ஆனால் நம்ம ஆளுங்க இந்த டைமும் பார்த்தீங்கன்னா ஒரு மூச்சு வெளியே விடல. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே இப்போ சேட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அடுத்து இந்த கேஸை வந்து எப்படி லீட் பண்ணலாம், அந்த மங்கியை பிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோவுக்கு அவங்கள மாதிரி ஃபாஸ்ட்டாக சேட் பண்ணவே வரமாட்டேங்குது. என்ன எல்லாருமே காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க, என்னால் இதில் சேட் பண்ண முடியல, மூட்டை எல்லாருமே ஃபோன்லேயே பேசுங்க இல்லை ஃபோனில் சேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி முறைச்சு பார்க்குறாங்க. பைத்தியக்காரா, நம்மளுடைய பிளான் எல்லாத்தையுமே நீ உடச்சிருவ போலியடா, நீ எல்லாத்தையுமே சொல்லிடுவ போல அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ மன்னிச்சிருங்கப்பா கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் உட்காந்து மறுபடியும் சேட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ இப்போ இவங்க எல்லாருடைய பிளான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அந்த மங்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே காஸ்ட்லியான கார்ஸ் மட்டும் தான் திருடுறான். ஸோ அப்படின்னா அவனை நம்ம ஏதாவது ஒரு காஸ்ட்லியான காரை திருட வரும்போது பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ இவங்களுடைய பிளான் இருக்கு. அதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த கார் திருட இருக்கான்ல அவனையே இவங்க யூஸ் பண்ணுறாங்க. அந்த மங்கி எங்கடா இருப்பான், எந்த இடத்துல காரை வச்சா திருடுவான்டா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது, சார் அவன் எங்கே வச்சாலும் திருடுவான், நான் சொல்கிற இடத்துல நீங்கள் வச்சிங்கன்னா சீக்கிரமாக திருடுவான், பட் அதுக்கு நமக்கு இப்போ ஒரு கார் வேணுமே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம மேன்சிக்கும் அவருடைய காரை பார்த்துட்டு, என் காரை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது, வாங்க காரா, அதெல்லாம் நீ சும்மா கொடுத்தா கூட நான் கேட்க மாட்டேன், எனக்கு வேற ஏதாவது ரொம்ப காஸ்ட்லியான கார் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லி தேடிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் இருக்கால அவ பார்த்தீங்கன்னா அங்கே கமிஷனரோட கார் போகும். அதை காட்டி அது ஓகேவாடா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, பக்காவாக இருக்குது, நியூ மாடல் பயங்கரமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது மேன்சிக்கு ஷாக் ஆயிடுச்சு. உங்க எல்லாருக்கும் என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு, நம்ம இப்படி ஒரு டீமாக இருக்கிறோம் அப்படின்னாலே அதுக்கு அவர் தான் காரணம், நீங்கள் அவருடைய காரையை திருட சொல்கிறீங்க, இது மட்டும் அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நம்மளை பொழந்து கட்டிடுவார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது எல்லாருமே சேர்ந்து மேன்சிக்கோட மண்டையே கழுவுறாங்க. சார் இப்போ என்ன நிஜமாவா நம்ம திருட விட போகிறோம், கண்டிப்பாக திருடுற டைமில் அவங்களை வந்து பிடிக்க தானே போகிறோம், காருக்கு எதுவுமே ஆகாது சார், நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்ம பார்த்துக்கலாம், ஃபஸ்ட்டு கமிஷனருக்கே தெரியாமல் நம்ம அவர்கிட்ட இருந்து அந்த காரை திருடணும் அப்படின்னு சொல்லும்போது அவரும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறாரு. அப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கமிஷனர் ஏதோ ஒரு இடத்துக்கு டின்னருக்காக போகிறாரு. ஸோ பார்க் பண்ணிட்டு காரோடைய சாவிலாம் பார்த்தீங்கன்னா அங்கே என்ட்ரன்ஸில் ஒரு இடத்துல மாட்டி வச்சிருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம மேன்சிக்கு அப்புறம் அந்த கார் திருட இவங்க 2 பேருமே வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. மேன்சிக்கு பயமாக இருக்குது, அதனால பதற்றமாக வந்துட்டே இருப்பாரா. ஸோ உடனே
உடனே இவன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு போயிட்டு சாவி எடுத்துட்டு குடுகுடுன்னு வெளியே ஓடிடுறான். அந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆள் வேற பார்க்குற மாதிரி தெரியுதா. உடனே நம்ம மேன்சிக்கும் ஐயோ எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்ற மாதிரி சும்மா சொல்லிட்டு ஒரு ஆக்டிங் விட்டுட்டு இருக்காரு அங்கே வேலை செய்கிறவரை டைவர்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கமிஷனருடைய கார் இவங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா இவங்க அதை ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு நாலா பக்கமும் பார்த்தீங்கன்னா இவங்களும் காரில் உட்காந்துக்கிட்டு வெயிட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பக்கம் என்னன்னா நம்ம கிம் இருக்கான்ல, அவன் ஹீரோயினோட காரில் ஏறுறதுக்கு முன்னாடி ஹீரோ போய் ஏறி உட்காந்துக்கிறான். என்ன பார்க்குற போ நீ ஷின் கூட உட்காரு, நான் இவ கூட வரேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம கிம்மை பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்பேற்றினான். ஸோ அதுக்கப்புறம் அப்படி எல்லாருமே தனித்தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்களா. அப்போ அந்த காரை திருடுற கும்பல் அந்த இடத்துக்கு வந்துடுறானுங்க. அப்போ அந்த திருட்டு பசங்களில் ஒருத்தனை நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கான். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவன் சேத்தெல்லாம் உளுந்து வாரிட்டு வரும்போது மேன்சிக்கோட காரை திருடிட்டு போயிருப்பாங்கல்ல, அதுல இருந்த ஒரு ஆள் தான் அவன். இதே நாய் தான் அன்னைக்கு அந்த காரையும் வந்து திருடினான். இவனை ஃபர்ஸ்ட் போட்டோ எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போட்டோ எடுக்க ட்ரை பண்ணும்போது தெரியாதனமா ஹார்ன் அடிச்சு விட்டுறான். ஸோ உடனே எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க, டி இங்கே எவனோ இருக்கானுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க பக்கத்தில் வரும்போது நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவங்க பாட்டுக்கு கீழே குனிஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே கவுந்துடுறான். ஹீரோயின் போயிட்டு அவன் மேலே விழுந்துடுறா. ஸோ ரெண்டு பேரும் ரொம்ப ஆக்வர்டான சுச்சுவேஷனில் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க வேற பக்கமாக வர மாதிரி தெரியுது. ஸோ வேற என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா பண்ணுறா. அது என்னன்னா அப்படியே ஒரு மாதிரி அவனை வெறித்தனமாக கிஸ் பண்ணுற மாதிரியும் சைடில் அந்த விண்டோஸ்லலாம் கையை வச்சுட்டு ஒரு மாதிரி ஷேக் பண்ணுற மாதிரியும் ஏதோ இவங்க இந்த காருக்குள்ளே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணுறா. அதை பார்த்து அவங்களும் சரி ஏதோ சின்னஞ்சிருச்சுங்க சந்தோஷமா வந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்டர்பே பண்ணாமல் போயிடுறானுங்க. அவங்க போனதுக்கு அப்புறமும் இவங்க ரெண்டு பேரும் அப்படியே தான் இருக்காங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இதான் சான்ஸ்னு சொல்லி அவளை கிஸ் அடிக்க வரும்போது நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா போதும் இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு மேலே எந்திரிச்சிடுறா. இதை நம்ம ஷின்னும் கிம்மும் பார்த்தீங்கன்னா ஏதோ படம் பார்க்குற மாதிரி தூரமாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க நல்லா ஜாலியாக. நம்ம ஷின்னுக்கு ஜாலியாக இருக்கும், பட் நம்ம கிம்முக்கு தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்பாக இருக்குது. இது எல்லாமே நான் அந்த கார்ல இருந்து அனுபவிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் கமிஷனருக்கு வேற தெரிஞ்சிச்சு, எவன்டா என் கார் எடுத்துட்டு போனது, அது எவ்வளோ காஸ்ட்லியான தெரியுமா, எனக்கு இப்பயே என் கார் வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா குதிச்சிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அந்த கேப்பில் அந்த ஆளுங்க வந்து திருடிட்டு போயிட்டானுங்க காரை. ஸோ இப்போ என்ன பண்ணுறது, நம்ம எப்படியாவது காரை மறுபடியும் தேடி கண்டுபிடிச்சே ஆகணும், இல்லைனா கமிஷனர் நம்ம எல்லாரையும் குண்டிலேன் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த காரை திருடின இடத்துக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு எப்படி அந்த இடம் தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காரில் ஜிபிஎஸ் பொறுத்திருக்காங்க. அதனால இப்போ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. ஸோ போய் பார்த்தா அங்கே இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாத்தையுமே தனித்தனியாக கழட்டி வைக்கிற மாதிரியும் இவங்க பண்ணுவானுங்க போல. அந்த காரை கழட்டுறதுக்கு ரெடியாக இருக்கானுங்க நிறைய பேர். அந்த நேரத்தில் நம்ம ஆளுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அங்கே என்ட்ரி கொடுத்துட்டாங்க. இவங்க வந்தது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துலயே நம்ம யாங்கோடைய டீமும் வந்திருக்கு. என்னடா இது இவனுக்கு எப்படா வந்தானுங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம டீம் ஆட்கள்லாம் கமிஷனரோட காரை எப்படியாவது ஃபர்ஸ்ட் சேஃபாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிருப்பானுங்க அந்த ஜிபிஎஸை ஃபாலோ பண்ணி. அந்த நேரத்தில் தான் நம்ம யாங்கு இவங்களுடைய காரை பார்த்துருப்பாரு. இவங்க எல்லாரும் எங்கே இவ்வளோ வேகமாக போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு சம்பவம் இருக்குது, நம்மளும் நம்ம டீமை கூப்பிட்டு போயிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் டீம்மேட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்திருக்காரு. ஸோ இப்போ இந்த இடமே பார்த்தீங்கன்னா கலவரம் மாதிரி இல்லாமல் குரங்கை விட மோசமாக எல்லாருமே ஒருத்தனை அடிச்சுட்டு இருக்கானுங்க. இன்னும் சொல்ல போனால் எவன் ஆளுனே தெரியாமல் போட்டு அடிச்சிட்டு இருக்கானுங்க. இதுக்கு நடுவில் மேன்சிக்கு வேற பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஏதோ வித்தையெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்காரு. மற்றவங்க எல்லாருமே கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக தான் அடிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கிம் இவங்க எல்லாருமே அந்த மங்கி இருக்கான்ல, அப்போ கையில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேனர் மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க, தூக்கி எல்லாரும் மேலே எரியும் போது அது அப்படியே பறந்து வந்து மேன்சிக்கோட ஹெல்மெட்லேயே அடிச்சுது. அவர் பார்த்தீங்கன்னா ஏதோ பதக்கம் வாங்கின மாதிரி அதை அப்படியே வாங்கிட்டு நிற்கிறாரு. அதை பார்த்து ஹீரோவும் ஐயோ மேன்சிக் உனக்கு ஒன்றும் ஆகல, நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு கேட்கும்போது நல்லா இருக்கிறனால தான் நான் நிற்கிறேன், நீ போய் அவனுக்கு பிடிடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் வேற கரெக்டாக அந்த இடத்துக்கு கன் எடுத்துட்டு வந்துடுறா. அப்படியே அந்த மங்கியை ஷூட் பண்ணி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது அவன் பார்த்தீங்கன்னா பயந்துகிட்டு உண்மையாகவே அவன் பேருக்கு ஏற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா குரங்கு மாதிரி அங்கே ஒரு கயிறு இருக்கும், அதில் வந்து தாவிக்கிட்டே வந்து நம்ம மேன்சிக்கு போட்டு அடிக்கிறான். நான் சும்மா தானடா இருந்தேன், ஏன்டா என்னையுமே அடிச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவர் பார்க்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அடுத்து அந்த மங்கி என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா கமிஷனரோட காரில் ஏறி உட்காந்துக்கிறான். மேன்சிக்லாம் பார்த்து உயிரே போயிடுச்சு. டே தம்பி நீ தயவு செஞ்சு வெளியே வந்துடுறா, நீ வேணும்னா தப்பிச்சு கூட போயிடுறா, நான் உனக்கு பிடிக்க கூட வேணாண்டா, நீ தயவு செஞ்சு இதை விட்டு மட்டும் வெளியே வந்துடுறா அப்படின்ற மாதிரி கெஞ்சுறாரு. நீ யாரா சோக்கர் அந்த பக்கம் போடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்தீங்கன்னா வண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டான். சரியா அங்கேருந்து கிளம்புற நேரமாக பார்த்து ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து அவன் கார்லேயே இடிச்சிடுறா. அது நம்ம கமிஷனருடைய காரு. ஸோ இப்படி இவன் இடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. மேன்சிக்கு அப்புறம் அந்த காங் எல்லாருமே போனமாவே ஆயிட்டானுங்க. அவ்வளோதான், இந்த மிஷினுக்காக நம்ம கமிஷனருடைய காரே யூஸ் பண்ணியிருக்கோம்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அவர் நம்மளை சும்மா விட மாட்டாரு. அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா தலைமையில கையை வச்சு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மங்கி வெளியே தப்பிச்சு போயிடுறான். உடனே அவனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம் பார்த்தீங்கன்னா வேகமாக அவனை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அவன் ரத்த வெள்ளத்தில் கீழே செத்து கிடக்கிறான் ரோட்டோரமா. யார் இவன் இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம்மும் பார்த்தீங்கன்னா சுற்றியும் முத்தியும் பார்க்குறான். அங்கே ஒருத்தன் பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு ஓடிட்டு இருக்கான். இந்த கேஸ் விஷயமா கிடைச்ச ஒரே எவிடன்ஸையும் கொண்டுட்டானே, இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவன் கூட சண்டை போடுறான். பட் வேலைக்கே ஆகல. நம்ம கிம்மையே அட்டாக் பண்ணிட்டு அவங்க இருந்து ஓடி போயிடுறான். யாரோ ஒருத்தங்க பிளாக் கலர் காரில் வந்தால் பிக்கப் பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் காலையில் எல்லாருமே தூக்கம் கெட்டு போய்
கிடக்குறாங்க. அதுலேயும் நம்ம மேன்சிக்லாம் கையில் அந்த நம்பர் பிளேட்டை மட்டும் வச்சுட்டு இருக்காரு. இதையாவது நம்ம சேஃபாக வந்து அவர்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கமிஷனரும் பார்த்தீங்கன்னா சரியான நேரத்துக்கு அங்கே வராரு. வந்து பார்த்து, ஏண்டா நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி விளையாடுறதுக்கு ஏன் கார் தான் கிடச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு மேன்சிக்கை போட்டு அடின்னு அடிக்கிறாரு. ஸோ அந்த நேரத்தில் தான் அவருக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகம் வருது. அது என்னன்னா, நேற்று இந்த இடத்துல அந்த மன்கியோட அடியாட்கள்லாம் நிறைய பேர் இந்த இடத்துல இருந்திருப்பானுங்கல்ல, கார் திருடனுங்க. அவனுங்க எல்லாருமே சில பேரை பிடிச்சிருப்பாங்க. அதனால அந்த ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம கமிஷனர் இவங்களுக்கு பெருசாக எந்தவித பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கல. ஏன்னா இது எல்லாத்துக்கும் அவருக்கு தானே நல்ல பேர் போய் சேரும். அதுக்கப்புறமேட்டு நேற்று அந்த மங்கி இறந்து போனான்ல, அவனுடைய டெட் பாடியை இவங்க எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. எந்த மாதிரியான வெப்பன்லாம் வச்சு அவனை குத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷார்ப்பான ஒரு பொருளை வச்சு குத்திருக்காங்க அப்படின்றது இவங்களுக்கு தெரியுது. அப்படியே அவங்க விசாரணையில் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சிகரெட்டுடைய பஞ்சு இருக்கிறத அவங்க பார்க்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு குறிப்பிட்ட பிராண்டு, நிறைய பேர் இதை யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ இந்த பட்ஸை நம்ம கிம் பார்க்கும்போது அவனுக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. என்னன்னா, இதே பிராண்ட் இருக்கக்கூடிய சிகரெட் பட்ஸை தான் இவன் இதுக்கு முன்னாடியும் பார்த்துருப்பான். எந்த இடத்துலன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹீரோவும் இவனும் சேர்ந்து அந்த டாக்குமெண்ட்ஸை திருநானுங்கள்ல, அவனுங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களுடைய கேங் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவுக்கு போய் விசாரிச்சிருப்பாங்கல்ல. அப்போ அங்கே தான் ஒரு இடத்துல நம்ம கிம் இந்த குறிப்பிட்ட பிராண்ட் இருக்க சிகரெட் பட்ஸை பார்த்துருப்பான். ஸோ அது மூலமாகவே இப்போ இவனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த கார் திருடனுங்களுக்கும் அந்த கொலகார கும்பலுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு. அதனால தான் இந்த கார் கும்பலோட தலைவன் மங்கி மாட்டிக்கிட்டானா, எங்க அந்த கொலகார கும்பலும் மாட்டிப்பாங்க அப்படின்ற ஒரு பயத்தில் தான் அவங்க ஆளை ஏற்பாடு பண்ணி இந்த மாதிரி இவனை கொலை பண்ணியிருந்திருக்கானுங்க. அப்படின்னா இந்த ரெண்டு கேங்குக்கும் நடுவில் என்ன மாதிரியான கனெக்ஷன் இருக்குன்னு நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம கிம் பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம ஆளுங்க எல்லாருமே ஆஃபீஸ் ரூமில் இருப்பாங்க. ஆக்சுவலாக நேற்று அந்த மங்கியோட இடத்துல இருந்த நிறைய திருட்டுக்காரரை பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே பறிமுதல் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த ஆஃபீஸரை கொலை பண்ணால நம்ம முன்ன ஒரு கருப்பு கலர் காரில் வந்து கொலை பண்ணியிருப்பான்ல, அந்த காரை இப்போ வரைக்கும் இவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. ஸோ அதை யார் யூஸ் பண்ணிட்டு இருக்கானோ அவன் இப்போ வரைக்கும் அந்த காரை மறைமுகமாக இங்கேயோ வச்சிருக்கான். அந்த கொலைகாரனும் இப்போ ஃப்ரீயாக தான் இங்கேயோ வெளியே சுற்றிட்டு இருப்பான். நம்ம பண்ண இந்த விஷயம் எல்லாமே நியூஸ் மூலமாக இப்போ அவனுக்கு தெரிய வரும். அதனால கொஞ்சம் பயப்படுவான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருக்கும்போது அந்த மின்னையும் கரெக்டாக காட்டுறாங்க. அவன் இந்த நியூஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்கான் நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் நம்ம ஆளுங்க எல்லாருக்கும் இப்போ தான் ஒரு பெரிய உண்மை தெரிய வருது. நம்ம ஹீரோ சொன்னது எல்லாமே உண்மை தான் அப்படின்றத இப்போ தான் எல்லாருமே நம்பவும் ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா, இவங்க இப்போ பறிமுதல் பண்ணாங்கல்ல அந்த திருடங்க கிட்ட இருந்து நிறைய காரை, அந்த எல்லா காரையுமே இவங்க நாட்டிலே வச்சிருக்கிறதுக்கும் வேற ஏதாவது ஒரு நாட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணி விற்கிறதுக்கும் யார் அனுமதி கொடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மின்னு தான். ஏன்னா அந்த கொலகார கும்பல் மட்டும் இல்லாமல் இந்த கார் திருடுற கும்பலையும் இவன் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருப்பான் போல. அதனால தான் இந்த எல்லா வேலைக்கும் இவனே அப்ரூவல்லாம் கொடுத்துட்டு இருந்திருக்கான். இந்த எல்லா உண்மையுமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு ஆஃபீஸர் இருந்திருப்பார்ல, இறந்து போனவர், அவர் வந்து கண்டுபிடிச்சிருந்திருப்பாரு. அவர் எங்கே இந்த உண்மை எல்லாத்தையும் வெளியாட்களுக்கு சொல்லிட போறாரோ அப்படின்ற ஒரு பயத்தில் தான் அந்த மின்னு அந்த பிளாக் கலர் காரில் வந்து அந்த ஆஃபீஸரை கொலை பண்ணிட்டு போயிருப்பான். அப்படி கொலை பண்ணிட்டு பதற்றத்தோட போகும்போது தான் தெரியாதனமா நம்ம ஹீரோவையும் அடிச்சு தூக்கி அவங்ககிட்டயும் பிரச்சனை எல்லாம் பண்ணியிருந்திருப்பான். ஸோ அடுத்து என்ன, இப்போ எவிடன்ஸும் கிடைச்சிருச்சு. அடுத்து அந்த மின்னு தான் இவங்க எல்லாரும் விசாரிக்க போறாங்க இந்த கேஸ் விஷயமா. இதே நேரத்தில் அந்த மின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருப்பானா. அப்போ அவனுடைய பாஸ் இருப்பார்ல, அவர் அந்த இடத்துக்கு வந்து, ஏண்டா இதுக்கிட்ட அவனை போலீஸ்காரங்க விடாம தேடிட்டே இருக்காங்க, எனக்கு வேற பாரு கால் அடிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுச்சு. என்ன சார் சொல்றீங்க, என்ன போலீஸ் தேடுறாங்களா? ஆமாடா, இங்க பாரு இப்போ கூட கால் பண்ணிட்டே இருக்காங்க, உன்னை ஏதோ விசாரிக்கணுன்ற மாதிரி சொல்றாங்க. அதனால நான் ஒரு பிசினஸ் ட்ரிப் வெளியே போக வேண்டியது இருக்கும்ல, அதுக்கு நீயே போயிரு, சீக்கிரமா போயிரு, அப்பதான் அவங்க கிட்ட இருந்து உன்னால தப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவருக்கு உண்மை என்ன அப்படின்ட்டுலாம் தெரியல. நம்ம ஹீரோ வழக்கமா இவனை வந்து டார்ச்சர் பண்ணுவான்ல, அந்த மாதிரி தான் வந்து மறுபடியும் ஏதாவது பண்ண போறானுங்க விசாரணை பேர்ல. அதனால நீ இங்க இருந்து ஃபர்ஸ்டே போயிடுடா அப்படின்ற மாதிரி தான் சொல்றாரு. அப்போ உடனே நம்ம இன்னும் அவருடைய கையை பிடிச்சு, சார் நான் இப்போ சொல்றதை நீங்க அப்படியே கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது, டேய் என்ன நினைச்சிட்டு இருக்க, நான் யாருன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே கையெல்லாம் பிடிச்சி முறுக்கி விட்டுறான். நானும் பார்த்துட்டே இருக்கேன், உள்ள பயவுல இப்போ பாரு நீ ஒரு மாதிரி பேசிட்டே இருக்க, என்னை பார்த்தா எனக்கு குழந்தை மாதிரி தெரியுதா, அடிக்கடி கண்ணை தவிர பிடிச்சி விளாண்டுட்டு இருக்க, இங்க பாரு நான் சொல்றத நீ அப்படியே கேட்கணும். ஒருவேளை அவங்க என்னை விசாரிக்கிறதுக்காக இங்க வந்தாங்கன்னா கூட நானா இந்த பிசினஸ் ட்ரிப்புக்கு போனதா நீ சொல்லக்கூடாது, நீ தான் என்னை புஷ் பண்ணி இந்த பிசினஸ் ட்ரிப்புக்கு அனுப்பினதா சொல்லணும், என்ன இல்லைனா நான் தப்பிச்சு ஓடுற மாதிரி அவங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரிடா நீ சொல்ற மாதிரி நான் சொல்றேன்டா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இவன் பயந்துக்கிட்டு பேசுறான். ஸோ நம்ம முன்ன என்ன பிளான் போடுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசினஸ் ட்ரிப்புக்காக வெளிநாட்டுக்கு போறான்ல, அப்படியே இந்த இடத்த விட்டு ஓடி தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். இதே நேரத்தில் நம்ம போலீஸ் டீம் ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி திருட்டுக்கார எல்லாத்தையுமே இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு இவன் தான் ஹெல்ப் பண்ணியிருக்கான், அந்த மின்னு தானே ஹெல்ப் பண்ணியிருக்கான் அப்படின்னா இந்த பிளாக் கலர் காரை கண்டிப்பாக அவன் பறிமுதல் பண்ணி வச்ச ஒரு இடத்துல தான் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையுமே தேட ஆரம்பிக்கிறாங்க, இந்த பறிமுதல் பண்ண பொருள் எல்லாத்தையுமே. ஸோ அந்த பிளாக் கலர் காரை மட்டும் இந்த இடத்துல கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆஃபீஸரை கொலை பண்ணது மின்னு தான் அப்படின்ற மாதிரி இவங்க கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா அவனுடைய இடத்துல தானே இப்போ அந்த காரை கண்டுபிடிக்க போகிறாங்க. ஸோ இதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கிம்முக்கும் ஹீரோவுக்கும் தெரிய வருது, அவன் வந்துட்டு பிஸ்னஸ் ட்ரிப்காக வெளியே போக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால உடனே பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் அடிச்சு பிடிச்சி ஓட ஆரம்பிக்கிறாங்க. சரியா நம்ம மின்னு வெளிநாட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோவும் கிம்மா அங்கே போயிட்டாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனை விசாரிக்கணும், இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் நீ நிறைய விஷயங்கள் தப்பாக பண்ணியிருக்க அப்படின்றத சொல்லிட்டு அவனை விசாரிக்க ட்ரை பண்ணும்போது அவன் பார்த்தீங்கன்னா கூலாக ஆன்சர் பண்ணுறான், என்னோட மேலதிகாரி என்ன இப்போ வெளிநாட்டுக்கு போயிட்டு வர சொல்லியிருக்காரு, நான் அதை போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன விசாரிங்களா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் அவனை விசாரிச்சுட்டு தான் அனுப்புவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக சொல்கிறான். அப்போ உடனே ஹீரோ பக்கத்தில் வந்துட்டு, என்னப்பா தம்பி சும்மா இருக்க மாட்டியா, ஆல்ரெடி உன் ஃப்ரெண்டே இறந்து போயிட்டான், அவனுக்கு அஞ்சலி செலுத்த
பயமுறுத்துறதை விட்டுட்டு நீ எதுக்காகப்பா இப்படி என்ன வந்து பிடிக்கணும்னு சொல்லி துள்ளிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பேசும்போது நம்ம ஹீரோவுக்கு இப்பதான் இன்னொரு விஷயமும் தெரிய வருது. அப்படின்னா லீ இறந்து போன கேஸுக்கும் இவனுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கும் இவனை கண்டிப்பா விசாரிச்சு ஆகணும், இவனை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கார்ல ஏறி கிளம்பிடுவானா, கிளம்பியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவனை ஃபாலோ பண்ணிட்டு இவங்க 2 பேரும் போக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா அவன் எந்த பக்கம் போனா அப்படின்றதே இவங்களுக்கு தெரியல. அப்போ இவங்க வந்து ஒரு ஹைட்டான பிளேஸ்ல தான் இருப்பாங்க. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு இவனை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு ஹைட்டான பிளேஸ்ல இருந்துகிட்டே அவனுடைய கார் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி சுத்தி முத்தியும் பார்த்துக்கிட்டே இருக்கான். கடைசியில பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவனுடைய காரையும் கண்டுபிடிச்சிடறான். டேய் நான் இந்த இடத்துல இருந்து ஓடி போக போறேன், அவன் வண்டி எங்கெல்லாம் போகுது அப்படின்றத நான் உங்ககிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டே இருக்கேன், நீயும் ஃபாலோ பண்ணி பின்னாடி வந்துட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு வாக்கி டாக்கியை மட்டும் வாங்கிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கீழே ஓட ஆரம்பிக்கிறான். ஸோ பையன் பயங்கர ஃபாஸ்டா ஓடுறான், குதிக்கிறான், தாவறான், என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இதுக்கு முன்னாடியாவது அந்த ஆஃபீஸர் இறந்து போன கேஸ்ல தான் மின் மேல இவனுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனா இப்போ அவன் லீயை பத்தி பேசும்போது கண்டிப்பா அவன் இறந்து போன கேஸுக்கும் இவனுக்கு சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படி பாத்தீங்கன்னா அதை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஓடிட்டு இருக்கான். ஸோ இப்படி இவன் அந்த மின்னோடைய காரை ஃபாலோ பண்ணிட்டு கிம்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே வந்துட்டு இருக்கான். இந்த மாதிரி இந்த வழியில வாடா, அந்த ரூட்ல வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அதே மாதிரி வரான். பட் ஒரு கட்டத்துக்கு மேல என்னாச்சுன்னா ஒரு சந்தில பாத்தீங்கன்னா நம்ம கிம்மோட காரால வரவே முடியல, அவன் மாட்டிக்கிட்டான் நடுவுலயே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அப்புறம் நம்ம மேன்சிக் இவங்களுக்கு சொல்றாங்க, இவங்களும் கார்ல வந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த டைம்ல ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் வேன் மாதிரி வந்துட்டு சின்ன குழந்தைங்க எல்லாருமே வந்து வீட்டில் விட்டுட்டு இருக்காங்க. ஐயோ இதுக்கு மேலே நம்மளால வேகமாக போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காரை விட்டு கீழே இறங்கி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த மின்னுடைய காரை கண்டுபிடிச்சிட்டா. ஆனால் அவன் கொஞ்சம் கூட வண்டியை ஸ்லோ பண்ணுற மாதிரி தெரியல, விட்டு ஏற்றுற மாதிரி வந்துட்டே இருக்கான். அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஐயோ இவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பஞ்சு மாதிரி ஒன்று இருக்கும், அதை எடுத்து அவனுடைய ஒரு பக்கம் கையில் மட்டும் கட்டிக்கிட்டு அங்கே அப்படியே மேலே இருந்து வண்டியில் குதிச்சிட்டான். இது எல்லாருமே ஷாக்கிங்கோட பார்த்துட்டு இருக்காங்க, என்னடா அவன் இப்படி குதிக்கிறான் அப்படின்ட்டு. அப்புறம் மண்டையெல்லாம் அடிபட்டு இருக்குது, அப்படியே ஒரு மாதிரி முடியாம கீழே மயக்க நிலைமையில இருக்கும்போது டே உனக்கு இதுவும் ஆகல அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பாக்குறாங்க. ஆனா அந்த நேரத்துல கூட இவன் அப்படியே போயிட்டு முன்னாடி அந்த கார்ல இருக்க மின்னுகிட்ட போயிட்டு பயங்கரமா கத்திட்டு இருக்கான். டேய் இந்த மாதிரி பொது இடத்துல நீ வேகமா ஓட்டிருக்க, அது மட்டும் இல்லாம ஒரு ஆபீசரை இடிச்சு கீழே தள்ளி இருக்க, இது எல்லாத்துக்காகவும் நான் இப்ப இந்த இடத்துல உன்னை அரெஸ்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பொத்துன்னு விழும்போது நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு டே உனக்கு என்ன பைத்தியமாடா, இந்த நேரத்துல கூட போய் இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது ஆமா பைத்தியம் தான் உன் மேல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்ப அப்படியே இந்த இடத்துல நமக்கு இவங்க 2 பேருக்கு நடுவுலயே இருக்க ஒரு பிளாஷ்பேக்கை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸில் அப்படியே ஒரு மாதிரி வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான், ரன்னிங் மாதிரி போயிட்டு இருப்பானா. அந்த நேரத்தில் தான் நம்ம ஹீரோயினை பார்த்துருப்பான். அவளும் ஒரு பக்கம் ஆப்போசிட்லேருந்து நடந்து வந்துட்டு இருந்திருப்பா. அப்படியே அவளை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா இவன் காதலில் மட்டும் விழல, கீழேயும் விழுந்துட்டான். கீழே விழுந்த உடனே அவனுக்கு மூக்கிலேருந்து பயங்கரமாக ரத்தம் வந்துட்டு இருந்திருக்கும். ஸோ நம்ம ஹீரோயினை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போதே அவனுக்கு ரத்த காவலாம் வாங்கியிருக்குது. இருந்தாலும் இவன் அப்பயே கொஞ்சம் சுதாரிச்சிருக்கலாம், ஏன்னா அதனால தான் இப்போ ஓவரா ரத்தம் வருது போல. இப்போ அதுக்கு அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா அவனை கூப்பிட்டு போயிட்டு விசாரணை ரூமில் விசாரிச்சுட்டு இருக்காங்க. சொல்லுப்பா இது வரைக்கும் நடந்த எல்லா கொலைக்கும் உனக்கும் ஏதோ லிங்க் இருக்க மாதிரிலாம் தெரியுது, அதுவும் இல்லாமல் நிறைய எவிடன்ஸும் நாங்கள் சேகரிச்சிருக்கோம், இதெல்லாம் ஏன் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அவங்க எல்லா விஷயத்தையுமே ஒன்று ஒன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு அந்த ஆஃபீஸர் இறந்து போனது, அந்த பிளாக் கலர் காரில் வந்து அவனை கொலை பண்ணது நீயாக தான் இருந்திருப்ப. அதுக்கப்புறமேட்டு அந்த கேஸில் லீயை வந்து சரணடைய சொல்லியிருக்க, அவன் தான் அன்றைக்கி அந்த காரை ஓட்டிட்டு வந்ததா நீ வந்து சொல்ல சொல்லியிருப்ப. அவனும் அதே மாதிரி தான் சொல்லியிருக்கான். அப்புறம் அவனும் இறந்து போயிருக்கான். அவன் இறந்து போன இடத்துல ஒரு டிஃப்ரெண்ட்டான வாட்சும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவனை பாதுகாத்துட்டு இருந்த ஜெயிலர் என்ன ஆனாரு அப்படின்னு தெரியல. ஒருவேளை அவர் ஏதோ உண்மையை ஒத்துக்கிற மாதிரி வந்ததுனால நீ அவரையும் கொலை பண்ணிட்டியா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறமேட்டு இப்போ அந்த மங்கி அந்த கார் திருட்டுல நீ அவனுக்கு நிறைய ஹெல்ப்லாம் பண்ணிருப்ப போல, அதனால தான் அவன் மாட்டினானா நீயும் மாட்டிப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் ஆளை வச்சு கொலை பண்ணிட்ட. அதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் திருநது, இது எல்லாத்தையுமே நீ தான் பண்ணிருக்க, இதெல்லாம் ஏன் பண்ற அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபார்மான எவிடன்ஸே இவங்க கிட்ட இல்லை, குத்துமதிப்பாக தான் சொல்றாங்க. இவங்க கிட்ட இருக்கிறது எல்லாமே அந்த கார் விஷயத்துல இவன் ஏமாத்துறது மட்டும்தான், அது மட்டும் தான் ஒரு எவிடன்ஸாக இருக்கு. ஸோ இப்படி இவங்க என்னதான் கேள்வி கேட்டாலும் இவன் பார்த்தீங்கன்னா தெரியாது தெரியாதுன்ற மாதிரி தான் சொல்லிட்டே இருக்கான். டேய் சும்மா நடிக்காத, இது வரைக்கும் இறந்து போனவங்களோட இடத்தெல்லாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான வாட்ச் இருந்திருக்கு, அதே வாட்ச் தான் இப்போ நீயும் போட்டுட்டு இருக்க, இது எல்லாமே ஏதோ கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கு, ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கோ, நீ தானே பண்ண அப்படின்ற மாதிரி கேட்டாலும் அவன் சொல்லவே மாட்டான். ஸோ நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கட்டெல்லாம் போட்டு வந்திருப்பான். அப்போ கூட பார்த்தீங்கன்னா இவனுக்கு வெறி அடங்கவே மாட்டேங்குது, உண்மையை ஒத்துக்கோடா உண்மை ஒத்துக்கோடான்ற மாதிரி அவன் கத்திக்கிட்டே இருக்கான். இவன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறத பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னும் சந்தேகமாகவே இருக்கு, இந்த அளவுக்கு அவனை நம்ம லாக் பண்ணி கேள்வி கேட்டுட்டு இருக்கோம், இவன் எதுக்குமே பயப்படாமல் இருக்கான். ஒருவேளை இந்த கேஸில் இவனுக்கு மேலேயும் சில பெரிய ஆளுங்களாம் கனெக்டில் இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஒரு சந்தேகத்தோடு அவனை பார்க்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய்.